ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ரொம்ப சுவையான கருவேப்பிலை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லிங்க வாசனைக்காக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரஃப்பாக அரைச்சிருக்கேங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சோடா மாவுலாம் போட்டு மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்ச கருவேப்பிலை விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாங்க. நான் தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான கருவேப்பிலை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது கருவேப்பிலையோட அதிக சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.